அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து திருப்பரங்குன்றம் ஸ்டேஷன்ல இருக்கோம். எனக்கு இன்னைக்கு வந்து சாயந்தரம் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதாவது ரூ. 1,00,00,000 வந்து திமுக நிர்வாகிகிட்ட ஏன்னா 2 நாளா வந்து திமுகவுடைய நிர்வாகிகள் வந்து 20,00,00,000க்கு மேல இந்த தொகுதி முழுசும் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரூ. 1,00,00,000 பிடிக்கப்பட்டதாக எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அதன் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் ஸ்டேஷனுக்கு வந்தோம். ஆனா இங்க வந்து ரூ. 50,00,000 தான் பிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. பட் எங்களுக்கு வந்து தகவல் வந்து ரூ. 1,00,00,000 பிடிக்கப்பட்டதாகவும், அங்கேயே அவருக்கு அ அ அது மீறி மறைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. அது இல்லாமல் அவருடைய மொபைல் வந்து சீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். ஏன்னா அவருடைய மொபைல்ல வந்து திமுக கேண்டிடேட்டோட கம்யூனிகேஷன்ஸ் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அதை சீஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தோம். கண்டிப்பா இது எல்லாத்தையும் வந்து இதுல வந்து கண்டிப்பா திமுக கேண்டிடேட்டுக்கும் அவங்களுடைய அவங்க சம்பந்தப்பட்ட பணம் அவங்களுக்காக டிஸ்ட்ரிபியூஷனுக்காக இருந்தது. இது வந்து திருப்பூர் தொகுதி முழுவதும் ஏற்கனவே 10, 15 கோடிக்கு மேல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆயிருக்கு. இன்னும் நிறைய இடத்துல பணம் வந்து பதுக்கப்பட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இப்பதான் வந்து நான் இந்த தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும், இங்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கும், மதுரை கலெக்டருக்கும், கமிஷனருக்கும் நான் வந்து ஒரு புகார் மனு அனுப்பிச்சிருக்கேன். அதுல வந்து கண்டிப்பா திமுக கேண்டிடேட்டையும் இந்த இந்த கேஸ்ல கண்டிப்பா சேர்க்கணும். ஏன்னா அவங்களுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட பணம் தான். அது வந்து இது அவங்களுடைய செலவுலயும் சேர்க்கணும். இந்த ரூ. 50,00,000 பிடிப்பட்ட பணமா அவங்களுடைய செலவுலயும் சேர்க்கணும். ஸோ இது அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கும் கொண்டு போகணும். ஏன்னா இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமா அவங்க வந்து இன்னைக்கு பணம் வந்து அங்கங்க 50,00,000 1,00,00,000 வச்சு ஒவ்வொரு இடத்துல வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நாங்க 2 நாளா பல புகார்கள் எங்களுடைய நிர்வாகிகள் அனுப்பிச்சிட்டாங்க. பொதுமக்களும் நிறைய புகார்கள் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் தாண்டி இன்னும் வந்து கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து மிகப்பெரிய அளவுல திருப்பூர் தொகுதி முழுவதும் வந்து ஒரு அதிகப்படியான ஸ்ட்ரென்த் ஏத்தி அவங்க மானிட்டர் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். கண்டிப்பா இப்பதான் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம புகார் அமைச்சிருக்கோம்.